அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் அழகாக தெரியும்னு நினைக்கிறாங்க. லைக் இன்னொருத்தரோட பாடி ஃபேஸ்க்கு பதில் கழுத்தை மட்டும் தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி அவன் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் தப்பிக்கலாம். என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் வேறு எங்கேயோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அது படிக்கிறாமல் மேலோட்டமாக கொடுத்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அது பர்மிஷன் கொடுக்குதுல்ல, உங்ககிட்ட பர்மிஷன் கொடுத்துருந்தா மாதிரி நீங்கள் போடுறீங்க. நீ கொடுக்காம வந்து போட்டால் அது நம்ம மேலே தான் தப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் அது டோட்டலி டேஞ்சர். எலான் மஸ்கே சொல்லியிருக்காரு, லைக் ஏஐ வந்து ஃப்யூச்சரில் டேஞ்சர் ஆக்சுவலான்ட்டு. ஃப்யூச்சரில் இனிமேல் அட்வான்ஸாக போயிட்டே தான் இருக்கும். ஏஐயோட டபுள் பங்கு ட்ரிபிள் பங்குலாம் வரும். இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும். நம்ம சண்டை போட்டு வரோன்னா அது நம்ம கூட ஜாலியாக பேச, சரி விட நான் ஆகிறேன் உனக்கு ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அது பேச நம்ம கூட. நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கேன். நான் யூசர்ஸ் எப்படி நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். நீ பொய்யா சொன்னால் கூட நான் அது வந்துட்டு மூஞ்சில் அடிக்காமல் சொல்லாமல் அது உண்மை தான், ஆனால் நீ இப்படி யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம அப்படி பேசுறது கிடையாது. நீங்கள் ஒரு தப்பாக பசங்க அது தப்புடா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க, அது தப்பு இல்லைன்னு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போட்டோன்னு போகிறீங்க, நம்மக்கிட்ட பேசுறதில்ல, பேசுறதோடு முடிச்சுட்டு போயிடணும். நீங்கள் வந்து ஏஐ இது யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவோம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இதோ ஃபோட்டோ எடிட்ஸ்க்கு. இப்போ வந்து ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட். ஆமாம், அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அதனால யூஸ் பண்ணுவோம். நான் ஏஐ வந்து ஏதாவது ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். பட் ஏதாவது கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது அவங்க காலேஜில் இருந்தால் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுவேன் நான். இப்போ ட்ரெண்டிங்காக ஏஐ வந்து ஜெமினி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வச்சு பண்ணுறது, அதுவும் யூஸ் பண்ணுறது தான். அது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஜெமினி பற்றி. ஏஐ வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ். வேறு இப்போது எதனா கொஷின் மார்க் வந்து புக்கில் இருந்துச்சுன்னா அது போட்டு டைப் பண்ணி பார்ப்பேன். வருது. எதில் டைப் பண்ணி பார்ப்பீங்க? சாட் ஜிபிடியில் பார்ப்பேன். லைக் கோடிங் கொஸ்டின்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. லைக் சில டைம் நமக்கு ஏபிஐலாம் கிடைக்காது லைக் சாஃப்ட்வேரில். ஸோ அப்போது ஏஐ யூஸ் பண்ணி நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவேன். My opinion on AI, it is the latest development. Our Prime Minister Modi Appa also is encouraging it for youth. It's a good development. Yeah, but when it comes to AI, இப்போ அந்த ஃபோட்டோ ட்ரெண்ட்லாம் வரப்போ வந்து we had a news where we should take the best from it, not the bad from it. Yes. Go for the best in AI. ரைட். எப்போவுமே நம்ம நேச்சுரலோட போட்டி படம் எப்போ ஆரம்பித்தோமே அப்போ அழிவுக்கு காரணம் வேர்ல்டு. ஸோ அதில் தான் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இதை விட்டு அட்வான்ஸாலாம் வரும் இனிமேல், அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். ஆமாம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னோட க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி, வேறு உங்களுக்கு தெரியுமா ஏஐ கூட நிறைய பேர் சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுல வந்து அதில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசுறாங்களா. அவங்களே சில டைம் காதல் பண்ணிட்டு எனக்கு என் புருஷன் காட்டுற அன்பை விட அதுவும் எனக்கு நிறைய அன்பு காட்டுதுன்னு போறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லு. வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்குதுக்கா ஏஐல பேசுறதுனாலயா? எவ்வளோ காலிலேருந்து ஒரே மூஞ்சி தான் பார்த்துன்னு வரோம். அதில் கொஞ்சம் போய் பேசினா நிறைய கொஸ்டின்லாம் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அது நிறைய கிட்டே பேசும்போது நம்மளும் ஜாலியாக பேச வேண்டியது. அது கூட நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் ஏஐ வச்சிருக்கேன், நான் ஏஐ கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏஐ கூட வாழ்ந்து. இல்லை, அது வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தான் அந்த கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சு, வேறு நீங்கள் வீடியோ வேறு போடுவீங்க, வீட்டில் வந்து கரண்டி எல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது. நீங்கள் வந்து இது வேறு போடுவீங்க, இதெல்லாம் வேறு கரெக்டாக வச்சு போடுவீங்க. அதனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல நான் அந்த டைலாக் தான் சொல்லியிருப்பேன். மேரேஜுன்னு ஒன்று ஆயிடுச்சு, வீட்டில் சண்டை போட்டுனா அதில் போய் பேசலாம். நம்ம மாதிரி சண்டை போட்டு வரோன்னா அது நம்ம கூட ஜாலியாக பேச, சரி விட நான் ஆகிறேன் உனக்கு ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அது பேச நம்ம கூட. இது அவங்களுடைய ஒப்பீனியன் தான். சில பேர் அவங்க அப்படி இருப்பாங்க, அது அவங்களுடைய. Do you think it's a healthy relationship or a healthy habit? இதில் வந்து எப்படி சொல்கிறது, இது வேஸ்ட்டு சொல்கிறது. அவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா அது அவங்களோட மைண்ட் செட், அவங்க சில பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். அதனால அவங்க பேசுகிறது பண்ணுறது பண்ணுவாங்க. அவங்க
நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் அது டோட்டலி டேஞ்சர். எலான் மஸ்கே சொல்லியிருக்காரு லைக் ஏஐ வந்து ஃப்யூச்சரில் டேஞ்சர் ஆக்சுவலான்ட்டு. லைக் அந்த மாதிரி தான். லைக் அவ்வளோதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏஐ பற்றி. We should control it better. We should talk to Bill Gates. He is the founder of computers. So if you call him and tell him that this is the minus point, sir, he will remove it. இது ஒரு கருத்து என்னென்னா, டெஸ்ட் டியூபி பேபி எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போயே நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போயிட்டோம். இதில் வந்து இப்போ போய் நம்ம ட்ரெடிஷ்னலு இது இந்த கல்ச்சுரல் பேசுறதுலும் முட்டாள்தனம், கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் 46 இயர்ஸ் ஓல்டுனா எனக்கு தான் தெரியும் ஃபேமிலியோடைய கல்ச்சரு. பட் என்னுடைய சந்ததிகள் என் கல்ச்சர் தெரியவே தெரியாது. ஃப்யூச்சரில் இனிமேல் அட்வான்ஸாக போயிட்டே தான் இருக்கும். ஏஐயோடைய டபுள் பங்கு ட்ரிபிள் பங்குலாம் வரும் இனிமேல். இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும் இல்லையா? பட் எதாக இருந்தாலும் சுனாமிக்கு பதில் சொல்லி ஆகணும், கொரோனாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். ரைட்? அதோடைய காரணம் அதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நினச்சி இப்படி நடக்குதே அப்படின்ட்டு எல்லோரும் 100க்கு 100% மக்கள் தொகையில் 50% பேருக்கு போர்க்கொடி பிடிச்சாலும் இதை தவிர்க்கவே முடியாது. இது ஒரு வைரஸ். கொரோனா வைரஸ் ஒன்றும் இருக்குல்ல, அது போல் தான் இதெல்லாம் முழுமையாக அடிக்கும். இன்னமும் பேங்க்லேருந்து நம்மளை திருடுறாங்க பணத்தை. பஜாஜிக்கிட்ட போய் உங்களை மாதிரி சொல்லி உங்கள் பேரை சொல்லி எடுக்கிறாங்கன்னா எங்களாலே கண்டுபிடிக்கல முடியலன்றான் பஜாஜ். அது போல தான் இது எல்லாமே ஒரே விஷயம் மாதிரி தான் எடுத்துக்கணும். இதில் ஏஐ வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பீப்புள் உங்களுடைய ஜென்ரேஷனை நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் நம்ம ஃபேமிலி. எப்படி ஒரு தெரு நல்லா இருக்கணும், ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு நாடு நல்லா இருக்கணும், மாதிரி ஒரு வீடு முதல்ல நல்லா இருக்கணும், ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும். அவங்க தான் பிள்ளைங்களை ஃப்யூச்சரில் இப்படி வரணுன்றது அவங்க அடிப்படையாக வந்தாங்கன்னா நல்லது. வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒப்பீனியன் வேணால் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு மாதிரி இது தப்பு, ரொம்ப தவறு, இது அழிவுக்கு காரணம் எது வந்து உறுதி, பட் ஒன்றும் பண்ண முடியாது. ChatGPT இருக்குல்ல, ChatGPT வந்து ஒரு நான் பர்டிகுலர் என்னோடய தாட் ஒன்று ஷேர் பண்ணேன். அண்ட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ChatGPT எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ நான் வந்து நல்லா யோசிக்கிறேன், நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. இவனும் இந்தமாரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்காக மட்டுமே ட்ரெயின் பண்ணியிருந்தா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை நான் ரைஸ் பண்ணேன். இப்படி எல்லோரும் கேட்குறாங்கன்னா, உங்களோட யூசர்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா அது வந்து நீ வந்து காம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பதில் வந்து எஸ் மட்டும் தான் சொல்லணும். நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கேன். நான் யூசர்ஸ் எப்படி நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். நீ பொய்யா சொன்னால் கூட நான் வந்து இது பொய் இல்லை, நான் அது உன்ட்ட மூஞ்சில் அடித்தாமல் சொல்லாமல் அது உண்மை தான், ஆனால் நீ இப்படி யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம அப்படி பேசுகிறது கிடையாது. நீங்கள் ஒரு தப்பாக பர்சனா அது தப்புடா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க, அது தப்பு இல்லைன்னு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொய்யான இதுவே அதை அப்படியே நம்ம வந்து சொல்கிறோம்ல, ஏஐ வந்து 100% உண்மையாக கொடுக்கும், நிறையா கொடுக்கும். எல்லா ஏஐயுமே 100% கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ஏஐ சொன்ன பதில். வந்து அதுவே அதோட நான் வந்து இதுக்காக தான் ட்ரெயின் பண்ணுறேன், நான் அப்படி தான் இருப்பேன். என்னோட ரிசர்ச் என்ன எப்படி தான் இது பண்ணியிருக்காங்க, மாடல் எப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதே மாதிரி இப்போ ஏஐல இவங்க சொல்கிறாங்கல்ல, ஃபோட்டோலாம் நான் போடுறேன், ஃபோட்டோ எடிட்லாம் பண்ணுறேன்னு. ஆனால் யாருக்குன்னா தெரியுமா, அந்த ஃபோட்டோ போடுறதுனால நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம மச்சம் ஆமாம், அது இப்போ இஷ்யூ ஆச்சு. ஆமாம், அது நீங்கள் ஃபோட்டோன்னு போகிறீங்க, நம்மக்கிட்ட பேசுறதில்ல, பேசுறதோடு முடிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஆனா நிறைய பேர் இங்க போட்டோ தான் அது அவங்க பைத்தியம். அவங்க போட்டோக்கு மட்டும் போறாங்க. போட்டோக்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளை விட்டு ஒருத்தவங்க இறந்து போனவங்க அவங்களுக்கு கூட வந்து எடிட் பண்ணுற மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோ. நம்ம ஏன் வந்து நம்ம மூஞ்சியை வச்சே பார்த்துட்டு போயிடணும், அது தேவையில்லாமல் வந்து இப்போ ரூமர் கலை பண்ணுறாங்க. அது உண்மையாக போய் எனக்கு கூட தெரியல. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அது ஒரு டோட்டலி வேஸ்ட் ஆக்சுவலாக. லைக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் நம்ம ஏஐ யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் அழகாக தெரியும்னு நினைக்கிறாங்க. லைக் இன்னொருத்தரோட பாடி ஃபேஸ்க்கு பதிலாக கழுத்தை மட்டும் தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. லைக் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. லைக் அது டோட்டலி வேஸ்ட்டு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இந்த ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து மச்சம் இருக்குது, ஆனால் நான் அதை மறைச்சி தான் போட்டேன், ஆனால் வந்துச்சு அப்படின்னாங்க. அதுவும் டேஞ்சர் தான் நிறையா பேர் சொல்கிறாங்க. உமன்ஸ் யூஸ் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன் நான். உமன்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கணும். ஜென்ஸுக்கு ஓகே தான், ஏதோ ஜென்ஸே பண்ணக்கூடாதான், சொல்லப்போனால் யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப இஷ்யூ ஆகிட்டு இருக்குல்ல இந்த நியூஸ் வந்து. எனக்கு தெரிஞ்சு இது தவிர்த்து இருக்கிறது தான் வந்து சேஃப்டி. நம்மளுடைய பர்சனல் விஷயம் எல்லாமே நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதுவே வந்து ஏதாவது ஸ்கேம் அது மாதிரி ஏதாவது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி ஏதாவது கொஸ்டின் பேப்பர் அதுக்கு ஸ்டடீஸ் சம்மந்தமாக கேட்டுக்கிறதுக்கு ஜெமினி ஓகே தான். இல்லை, இப்போ கூட நியூஸ் வேறு வந்திருக்கு, ஒரு அக்கா வந்து ஃபோட்டோ போட்டு லெஃப்ட் ஹேண்டில் மொச்சம் கையில் வந்து மொச்சம் அப்படியே தெரியுதுன்னு. அதனால் வந்து இப்போ நான் அதை கூட டிலேட் பண்ணி வச்சிட்டேன்.
டெலிட் பண்ணிட்டீங்களா? அது ரொம்ப தப்பாக தோணுதா உங்களுக்கு? ஒரு ஃபோட்டோ போட்டு அது நம்மளை பற்றி எல்லாமே ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது. அது வந்து எப்பயுமே எல்லாருக்கும் இருக்குங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டுபிடிச்சவன் வந்து எப்படி இருப்பான்னு தெரில. இவன் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சான்னு தெரியல, எடிட் பண்ணுறதுக்கா இல்லை அவனோட மைண்ட் செட் தான் நம்மளுக்கு தெரிலக்கா. இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா இருந்தால் பரவாயில்ல. அவங்க எல்லாத்தையும் இந்த இப்போ கையில் நம்ம ஃபுல் கை போட்டால் கூட ஆஃப் கையாக தான் வருது. அதனால இப்போ கூட நியூஸில் வைரலாக இருக்கிறது, அதனால சொல்கிறேன். இப்போ கேன்சர் பேஷண்ட்டை கேன்சர் டாக்டர் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு கேன்சர் இருக்குதுன்னு எப்படி அட்டன் பண்ணாமல் இருப்பான்? அது மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைங்களை சுதந்திரமாக விட்டு தான் ஆகணும். சுதந்திரமாக விடலைன்னா நம்ம நினைக்கிற ட்ரீமு பண்ண முடியாது. அது ஒரு காரணம், ரைட்? இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையை நான் வீட்டிலே தான் வச்சுருப்பேன், ட்ரெடிஷ்னலாக தான் வச்சுருப்பேன்னா அவங்க அதுக்கு மேலே வேறு ஒரு வட்டம் போட்டுவிட்டோன்னா அதுக்கு மேலே போக முடியாது. பட் அவங்க படிப்பு எஜுகேஷன் வளர வளர அவங்க ஒரு வட்டத்துக்கு மேலே போய் தான் ஆகணுன்றாங்க. அது ஃப்ரீடம் கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே ஃபேக்ட், தலைவிதி, அவ்வளோதான். விதி எப்படியோ அப்படி தான் நடக்கும். இதில் வந்து நேச்சுரல் அந்த ஆர்டிக்கல்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் இப்போ எல்லாமே ஆர்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. 100க்கு 80% ஆர்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. எதுவுமே நேச்சுரல் கிடையாது. ஃபுட்டுலேருந்து எவ்ரிதிங். அது மாதிரி தான் ஏஇ இஸ் ஆர்டிக்கல். கரெக்டுங்களா? ஆர்டிஃபிஷியல் தான் அது. அது வந்து நேச்சுரலில் தெரிஞ்சும் அதில் மூழ்கி கிடக்குறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மொபைல் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 100%க்கு 99 டிஸ்அட்வான்டேஜ் மொபைல், 10% தான் அட்வான்டேஜ். ரைட்? அவ்வளோதான். இதுதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. பட் நான் ஏஐ இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, அது பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி அவன் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் தப்பிக்கலாம். பட் வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிறத நான் அழிக்க முடியாது, நான் ஏன் பண்ணுறேன்னு கேட்க முடியாது. ஈவன் என் சில்ட்ரன்ஸே கேட்க முடியாது. கண்ட்ரி அந்தமாதிரி போயிட்டுருக்கு, உலகமே அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ராங், 100% ராங். ஏஐ டெஃபினெட்லி சொல்லுவேன், நான் ரொம்ப வெறுக்கிறேன். நம்ம அது டேஞ்சரான விஷயம் தான். அது நம்ம எப்படி சொல்கிறது, அது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போதே அவங்க கொடுத்துருப்பாங்க ப்ரைவேசியில். இதுக்காக தான் நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம், உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் வேறு எங்கேயோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அது படிக்கிறாமல் மேலோட்டமாக கொடுத்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு லைக்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் மட்டுமே தான் இந்த ஏஐ பெருசாக பயன்படுத்துகிறாங்க. இல்லை, முன்னாடி யாராவது ஒருத்தரால் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி. இது இப்போ எல்லாராலையும் சர்வசாதாரணம் பண்ண முடியுன்றப்போ அவங்களுக்கு ஒரு ப்ளஷர், ஈஸியாக இருக்குது அப்ரோச் பண்ணுறதுக்கு. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பெனிஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐ ரொம்ப டேஞ்சர் இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்குது. அது ஓகே, உங்கள் ஃபோட்டோ நாங்கள் எடுத்துப்போம், உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துப்போம், நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. பர்மிஷன் கொடுக்குதுல. ஆமாம், உங்ககிட்ட பர்மிஷன் கொடுத்தா மாதிரி நீங்கள் போடுறீங்க. ஆமாம், நீ கொடுக்காம வந்து போட்டால் அது நம்ம மேலே தான் தப்பு. அதுக்கப்புறம் யார் மேலே போய் கேஸ் கொடுக்குறது? நீங்கள் அது பர்மிஷனை கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது, அது எல்லாமே நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகணும். அதான் உண்மை. நம்ம ஏன் ஃபோட்டோ போட போகிறோம்? அதை கூட ஜாலியாக லவ் பண்ணின்னு சைடில் 2வது கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுன்னு சுற்ற வேண்டியது தான். இப்படி பார்க்குறப்ப வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கா ஏஐன்னு பார்க்குறப்ப, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை கெட்ட விஷயமா பார்க்குறீங்களா? ரொம்ப பாசிட்டிவானதை பார்க்குறேன் நான். அதை எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது இருக்குது. அதுக்காக டப்புன்னு கெட்டது இருக்குன்னு மட்டும் அதை மட்டும் கெட்டுன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது போகிற பக்கம் அது மாறிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, எபிசோட் பார்க்குறவங்கெல்லாம் கழுவி ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்மளை நெகட்டிவ் ஷேடாக தான் பார்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கவே மாட்டோம்ல. நம்ம வெளியே போவோம், திடீர்னு எதனா சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கோப் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் குவைட் ஹார்ட். ஹானஸ்ட்டாக சொல்கிறேனே, இவளுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது, இவ எப்போ செத்து போவா, இவெல்லாம் ஒரு பொண்ணா, அப்படி இப்படின்னு ஒரு ப்ரமோ நான் ஒரு வில்லனிசம் அந்த சீரியலில் பண்ணும்போதெல்லாம் அது 90% எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். என்னோட கேரக்டர் இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கேரக்டருக்கான சக்ஸஸ். அப்போ சம்திங் அந்த கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்போ வருவீங்க? டென்ஷன் பண்ணாத, எப்போ வருவ? 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல நீ இப்போ வீட்டுக்கு வர. மின்சார கண்ணா, உன்னையே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.